தாய் வீடு ஜனவரி 2024 இதழ். மகாகவி சொல்லிய மந்திரம் கட்டுரை எழுதியவர் கிருங்கை சேதுபதி. மந்திரம் போல் வேண்டுமடா சொல்லின்பம் என்று பாடியவர் பாரதி. அவர்தம் ஒவ்வொரு சொல்லும் மந்திரத்தன்மை வாய்ந்தது என்பதை காலம் உறுதிப்படுத்தியிருப்பதை பார்க்கலாம். அத்தகு மந்திரத்தன்மையை சொல்லுக்குள் ஏற்றுகிறவர் மனிதர். அவர் வாய்க்கு வந்ததை மந்திரம் என்று வழங்கியவர் அல்லர். தனக்கான வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழ்ந்தவர். வாழ்தலுக்கும் வாழ்வாங்கு வாழ்தலுக்கும் வேறுபாடு உண்டு. தான் மட்டும் வாழாது யாவற்றையும் வாழ்வித்து வாழ்தலே வாழ்வாங்கு வாழ்தல். அது சொல்லால், செயலால், மனத்தால் மனிதத்துக்கு வாய்ப்பது. வினை வேறு சொல் வேறுபட்டோர் அத்தகையவராக மாட்டார். அவரை மனித வர்க்கத்திலேயே சேர்ப்பது கூட தவறு. சொல்லும் செயலும் ஒன்றாக மனமும் ஒன்று வேண்டும். மனமது செம்மையானால் மந்திரம் செவிக்க வேண்டா என்பது சித்தர்களின் சீரிய வேதம். மனத்தை செம்மையாக்கும் மார்க்கங்களை பலவாக சொல்லிக் கொடுத்தவர்கள் முன்னோர்கள். அவற்றை எல்லாருக்கும் எளிதாக்கி தந்த அமைப்புத்தான் வழிபாட்டு தலங்களின் திருக்கோவில்கள். குறிப்பு பொருள் உணர்த்தி விடுதலைக்கான வாயிலை திறக்கும் திருக்கோயிலின் மாண்பினை சுட்டிக்காட்டி ஓலை தந்து பாரதியாரை ஆட்கொண்டவர் குள்ளச்சாமி. பாரதி எழுதியிருக்கிறார்: எப்போதும் வானத்திலே சுற்றும் பருந்து போல் போக விஷயங்களினால் கட்டுப்படாமல் பரமாத்மாவின் ஞான கதிரை விழித்து நோக்குதலே விடுதலை. அதுதான் சிதம்பரம். மகனே, சிதம்பரத்துக்கு போ. சிதம்பரத்தில் நடராஜருடைய சிவகாம சக்தி பக்தருக்கு வரதானம் கொடுக்கிறார். போய் வரம் வாங்கு. சிதம்பரமே ஸ்ரீரங்கம், அதுவே பழனிமலை. எல்லா புண்ணிய கஷேத்திரங்களும் ஜீவன் முக்தி சின்னங்கள் என்று தெரிந்து கொள். உனக்கு க்ஷேமமும் நீண்ட வயதும் ஜீவன் முக்தியும் விளைக என்பன அவ்வோலையின் மந்திர சொற்கள். கோயில்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை, கோயில்கள் கொள்ளையடிப்போரின் கூடாரங்கள் ஆகிவிடக்கூடாது என்றுதான் சொல்லுகிறோம் என்று முற்போக்கு வசனங்கள் தமிழில் முளைக்கும் முன்பே பாரதியார் இதனை எழுதிவிட்டார். கோவில் குருக்களுக்கு இனி நம்முடைய தேசத்து ஜனங்கள் ஒத்து நடக்க வேண்டுமானால் ஜனங்களிடம் பூசாரிகள் எதையும் மறைக்காமல், எந்த விஷயத்திலும் ஜனங்களை ஏமாற்றாமல் விஷயத்தை சொல்ல வேண்டும். கடவுள் எங்கும் இருக்கிறாரே, எல்லாம் கடவுள்தானே. ஊருக்கு நடுவில் ஒரு கோயிலை கட்டி அதில் ஒரு கல்லையோ செம்பையோ நட்டு அங்கேதான் எல்லோரும் வந்து கும்பிட வேண்டும் என்ற நியமம் எதற்காக என்றால், ஜனங்களுக்குள் ஐக்கியம் ஏற்படுத்துவதற்காக. கல்லில் மாத்திரம் தெய்வம் இருக்கிறது என்று நம்பி நம்மை சூழ்ந்த ஜனங்களிடம் தெய்வம் இல்லை என்று நம்பலாமா என்று பாரதியார் கேட்கிறார். ஊர் ஒற்றுமை கோவிலால் நிறைவேறும். வீட்டுக்குள் தனியாக சிலை வைத்து கும்பிடுவது குடும்ப ஒருமை உண்டாகும் பொருட்டாக என்று விளக்கம் அளிக்கிற பாரதியார் உலக ஒற்றுமையை பேண வந்தவர். உயிர்களிடையே ஒருமைப்பாட்டு உணர்வை பேணி வளர்த்து பிரபஞ்ச ஐக்கியத்தை பேசியவர், பேணியவர். அவர் சொல்கிறார்: உன்னுடைய ஆத்மாவும் உலகத்தினுடைய ஆத்மாவும் ஒன்று. நீ, நான், முதலை, ஆமை, ஈ, கருடன், கழுதை எல்லாரும் ஒரே உயிர். அந்த உயிர் தெய்வம். ஒன்று கூடி கடவுளை வணங்க போகும் இடத்து மனிதரின் மனங்கள் ஒருமைப்பட்டு தமக்குள் இருக்கும் ஆத்ம ஒருமையை அவர்கள் தெரிந்து கொள்ள இடம் உண்டாகும் என்று கருதி முன்னோர் கோயிலை வகுத்தார்கள் என்று எழுதுகிறார். ஆனால் நடந்தது என்ன? கோயில் பூசை செய்வோன் சிலையை கொண்டு விற்கிறான். தன்னிடத்தில் உலகத்தையும் உலகத்தினிடத்தில் தன்னையும் எவன் காண்கிறானோ அவனே கண்ணுடையவன் என்பது முன்னோர் கொள்கை. இதனை மாற்றி மக்களை ஏமாற்றி பூசாரிகள் மறைத்து பொய் சொல்லுகிறார்கள். பாரதி எழுதுகிறார்: கும்பிடுவோர் நித்திய அடிமைகளாகவும் தெய்வாம்சம் உடையோர் தாமாகவும் இருந்தால் நல்லது என்று பூசாரி யோசனை பண்ணுகிறார். பிறரை அடிமை நிலையில் வைக்க விரும்புவோரிடம் தெய்வாம்சம் ஏற்படாது. அப்படி இருக்க பல பூசாரிகள் தம்மிடம் தெய்வாம்சம் இருப்பது போலே நடித்து ஜனங்களை வஞ்சனை செய்து பணம் பிடுங்குகிறார்கள். கெட்டிக்காரன் புழுகு 8 நாள். எத்தனை காலம் ஒரு மோசக்கார மனிதனை மூடி வைத்து அவனிடம் தெய்வம் காட்ட முடியும்? ஆகையால் இந்த பூசாரிகளுடைய சாயம் சீக்கிரம் வெளுத்து போகிறது. ஜனங்கள் பூசாரிகளை அவமதிப்பாக நடத்தி பழைய மாமூலை உத்தேசித்து கல்லை மாத்திரம் கும்பிடுகிறார்கள். அப்படிப்பட்ட கல் வரம் கொடுக்கவே கொடுக்காது. எப்படி சாதாரணமான ஒரு கல்லில் நல்ல சாதுக்கள் பக்தியுடன் மந்திரம் ஜபித்து கும்பிட்ட மாத்திரத்தில் பகவான் நேரே வந்து நர்த்தனம் பண்ணுவாரோ, அதுபோல் யோக்கியதை இல்லாத பூஜாரி தொட்ட மாத்திரத்தில் பகவான் அந்த கல்லை விட்டு போய்விடுவார். அது மறுபடி சாதாரண ரச உருளை ஸ்தானத்திற்கு வந்து சேர்ந்துவிடும் என்று பாரதி எழுதுகிறார்.
இதற்கு மேல் என்ன சொல்லிவிட முடியும்? இந்த நுட்பத்தை மக்களிடம் எடுத்துச் சொல்லி, கோவிலாவதேதடா குளங்களாவதேதடா என்று கூறி, கோயிலும் குளங்களும் கும்பிடும் குலாமரே, கோயிலும் மனத்துளே குளங்களும் மனத்துளே, ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே என்று அருள்வாக்கு வழங்கியவர் சித்தர் சிவபாக்கியர். இவரைப் போல் எத்தனையோ சித்தர்கள் இந்த நாட்டில் தோன்றி முக்திக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். காலப்போக்கில் கோவில் பூசாரிகளைப் போல் இந்த சித்தர்களிலும் சுயநலவாதிகள் தோன்றிவிடவே மெய்யான சித்த மார்க்கம் பொய் சொல்லி ஏமாற்றும் தன்மை கொண்டதாக ஆகிவிட்டது. மூட பக்தி முன்னிலும் வேகமாக முளைத்து கிளைத்து பரவிவிட்டது. வாய்க்கு வந்ததையெல்லாம் மந்திரம் என்று சொல்லி வயிறு வளர்க்க ஆரம்பித்து விட்டவர்கள் பலர். அதனையும் அடையாளம் கண்டு அகற்றிட முனைகிறார் பாரதி. அதற்கு குள்ளச்சாமியும் துணை செய்கிறார். அது பாரதியாரின் கலியுக கடோத்கஜன் கதையாக அமைகிறது. பாரதி அந்த கதையை எழுதுகிறார். வேதபுரத்தில் கலியுக கடோத்கஜன் என்பதாக ஒருவன் கிளம்பியிருக்கிறார். பழைய துவாபர யுகத்து கடோத்கஜனுடைய சரித்திரம் எல்லோருக்கும் தெரியும். அரக்கு மாளிகையிலிருந்து பாண்டவர் தப்பியோடும் போது இடும்பவனத்தில் தங்கினார்கள். அங்கிருந்த இடும்பாசுரன் என்ற ராட்சசன் அவர்களை பிடித்து தின்ன வந்தான். அந்த இடும்பனை வீமன் கொன்று விட்டான். பிறகு அவன் தங்கையாகிய இடும்பி என்ற ராட்சசி வீமன் மேல் காதல் கொண்டு தன்னை மணந்து கொள்ளச் சொல்லி வற்புறுத்தினாள். மற்ற சகோதரர் 4 பிரம்மச்சாரிகளாக இருக்கையில் தான் முதலாவதாக ஒரு ராட்சசியை போய் கல்யாணம் பண்ணி கொள்வதில் வீமனுக்கு சம்மதமில்லை. இடும்பி குந்தியிடம் போய் முறையிட்டு அழுதாள். குந்தி வீமனை நோக்கி, மகனே, ஒரு ஸ்திரீ வந்து காதல் கூறும் இடத்து அவளை மறுப்பது சத்திரிய தர்மம் இல்லை. ஆண் மக்கள் அங்கேனும் செயலாகாது. ஆதலால் நீ இந்த ராட்சசியை கல்யாணம் பண்ணி கொள்க என்று கட்டளையிட்டாள். தாய் சொல்லுக்கு இணங்கி வீமன் இடும்பியை கல்யாணம் பண்ணி கொண்டான். இவ்விருவருக்கும் பிறந்த பிள்ளையே துவாபர யுக கடோத்கஜன். இவன் வீமனுக்கு சமமான பலமும் பராக்கிரமும் உடையவன் என்று வேதவியாசர் தெரிவிக்கிறார். இது நிற்க நமது கலியுக கடோத்கஜனை கவனிப்போம். இவன் வேதபுரத்திலே ஒரு சாராய கடையிலே பண வசூல் குமாஸ்தாவாக இருக்கும் ராமசாமி நாயக்கர் என்பவருடைய மகன். இவனுக்கு இப்போது வயது சுமார் 20 இருக்கலாம். சாராய கடையில் பிராந்தி, விஸ்கி, ஜின் முதலிய ஐரோப்பிய சாராயங்கள் விற்கிறார்கள். வேதபுரத்தில் குடி மும்முரம் ஆனபடியால் மேற்படி கடைக்கு பற்று வரவு ஜாஸ்தி. அங்கு பண வசூல்காரனாகிய ராமசாமி நாயக்கருக்கு மாதம் 8 ரூபாய் சம்பளம். தெலுங்கு பேசும் நாயக்கர், நல்ல சத்திரிய வம்சம். தெலுங்கு ராஜ்யம் போன பிறகு கெட்டுப்போய் தாழ்ந்த நிலைக்கு வந்திருக்கும் நாயுடு கூட்டத்தைச் சேர்ந்தவர். மேற்படி ராமசாமி நாயக்கர் மகனுக்கு தாய் தந்தையர் வைத்த பெயர் கோவிந்தராஜுலு. அவன் தானாக வைத்து கொண்ட பெயர் கலியுக கடோத்கஜன். இது அவனது பூர்வோத்தரம். இனித்தான் அவனை பற்றிய பாரதியாரின் வருணனை ஆரம்பமாகின்றது. அவன் உயரம் 5.25 அடி இருக்கலாம். குண்டுருளை போலே வைரமான உடம்பு. இவன் மேலே மோட்டார் வண்டியை ஓட்டலாம், மாட்டு வண்டி விடலாம். இவன் தலை ரோமத்தில் 300 ராத்தல் கல் தொங்க விடலாம். இவன் தலையிலே 40 பேர் அடங்கிய பெரிய தொட்டிலை நிறுத்தி வைக்கலாம். இவன் 2 விரல்களை கொண்டு மகாபாரத புஸ்தகத்தை கிழித்து போடுவான். இவன் பல்லினால் கல்லை பேர்த்து போடுவான். இவன் நகத்தினால் கதவை பிளப்பான். வயது 20க்கு மேல் ஆகவும் இல்லை. நேற்று காலையில் இந்த பையன் என்னை பார்க்கும் பொருட்டாக வந்திருந்தான். முதலாவது தன்னுடைய தொழில்களை எல்லாம் என் வீட்டில் செய்து காட்டினான். நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். இது பாரதி எழுதுகிற அவனது அகவிலாசம், அதாவது புறத்தோற்றம். இனித்தான் அவனது அகவிலாசத்தை பாரதியார் ஆராய்ச்சி செய்ய போகிறார். அது அடுத்த காட்சியாக விரிகிறது. பாரதி எழுதுகிறார், பிறகு இவனுடைய புத்தி எந்த நிலையில் இருக்கிறது என்பதை பரிசோதனை செய்யும் பொருட்டாக அவனுடன் சிறிது நேரம் சம்பாஷணை செய்து பார்த்தேன். அவன் கையில் ஒரு குறிப்பு புத்தகம், அதாவது பாக்கெட் நோட்புக் வைத்து கொண்டிருந்தான். அதை பார்த்தால் சின்ன பைபிளோ அல்லது டைரி தினசரியோ என்று ஐயப்படும்படியாக இருந்தது. கையில் என்ன டைரி புத்தகமா என்று கேட்டேன். அந்த பையன் ஹீ என்று பல்லை காட்டிக்கொண்டு, இல்லைங்க, மந்திரவாத புத்தகங்கள் என்றான். நான் வாசிக்கலாமா என்று கேட்டேன். வாசிக்கலாம் என்று சொல்லி அந்த புத்தகத்தை என் கையில் கொடுத்தான். அது அச்சிட்ட புத்தகம் அன்று, அவன் கையால் எழுதியது. பல ஊர்களில் சஞ்சாரம் பண்ணினேன். பல சாதுக்களிடம் கேட்ட மந்திரங்களை எல்லாம் இதில் எழுதியிருக்கிறேன். அதை பத்திரமாக வைத்திருக்கிறேன். நான் அவர்களுக்கு, அதாவது அந்த சாதுக்களுக்கு பத்திரம் தயார் செய்து கொடுப்பேன் என்று கலியுக கடோத்கஜன் சொன்னான். பத்திரமா, அதென்ன என்று கேட்டேன். அவன் சொல்லுகிறான், அதை பாமர ஜனங்கள் கஞ்சா இலை என்று சொல்லுவார்கள்.
சாதுக்களுக்கு மனதை ஒரு நிலையில் நிறுத்தி பிரம்மத்திலே கொண்டு போய் சேர்க்க அது உபயோகங்க. மைசூரில் நான் போன மாதம் போயிருந்தேனுங்க. அங்கே பெரிய சாமியாருங்க. அவர்தான் எனக்கு ஆஞ்சநேயர் மந்திரம் கற்றுக் கொடுத்தாருங்க. அவர் ஒரு நாளைக்கு 1.5 ரூபாய் கஞ்சா வாங்கி புகை குடிப்பாருங்க. அவர் மனதை உள்ளே கொண்டு நிறுத்தினால் பிறகு அதை வெளியே இழுப்பது கஷ்டங்க என்றான். இவன் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கையில் எனக்கு அந்த புத்தகத்தை பார்க்க வேண்டும் என்ற அவா அதிகப்பட்டது. புத்தகத்தை கையில் எடுத்து திறந்தபோது அதிலிருந்து பொலவென்று 20-30 துண்டு காகிதங்கள் உதிர்ந்தன. எனக்கு ஆராய்ச்சியிலே பிரியம் அதிகமானபடியால் முதலாவது அந்த துண்டு காகிதங்களை பரிசோதனை செய்து பார்த்துவிட்டு பிறகு புத்தகத்துக்குள்ளே நுழைவோம் என்று யோசித்து அந்த காகிதங்களை பார்த்தேன். அவற்றின் விவரம் பின்வருமாறு. முதலாவது ஹோம் ரூல் ஸ்டாம்ப் 3 இருந்தது. அதில் ஒவ்வொரு ஸ்டாம்புக்கு நடுவிலும் அன்னி பெசன்ட் அம்மாள் தலை போட்டிருந்தது. சுற்றி தெய்வத்துக்காகவும் தேசத்துக்காகவும் ராஜாவுக்காகவும் சிறைப்பட்டவர் என்று எழுதியிருந்தது. அதைச் சூழ 4 புறத்திலும் இங்கிலீஷ், தெலுங்கு, உருது, நாகரி, கன்னட லிபிகளில் ஹோம் ரூல் என்று எழுதியிருந்தது. இரண்டாவது ஒரு சின்ன டிக்கெட். அதில் இங்கிலீஷ் பாஷையில் மிஸ் தாரா இந்தியன் லேடி ஷாண்டோ என்று ஒரு புறத்திலும் வெளிச்சீட் அவுட்பாஸ் என்று மற்றொரு புறத்திலும் போட்டிருந்தது. மூன்றாவது ஒரு லேசான காகிதத்தை போன்ற செப்பு தகடு. அதில் ஏதோ சக்கரம் செதுக்கும் பொருட்டு வைத்து கொண்டிருப்பதாக கடோத்கஜன் சொன்னான். 4வது ராமமூர்த்தி சர்க்கஸ் ஆட்ட ஜாப்தா. 5வது ஒரு கிறிஸ்தவ பையனுடைய நேர்த்தியான புகைப்படம். அவன் யாரென்று கேட்டதற்கு தன்னுடைய சிநேகிதன் என்றும் இரும்பாலையில் வேலை பார்க்கிறான் என்றும் தன்னை போலவே குஸ்தி வகைரா தொழில்களில் பழக்கமுடையவன் என்றும் அவனுக்கு கலியுக கும்பகர்ணன் என்று பெயர் வைக்கலாம் என்றும் கடோத்கஜன் சொன்னான். 6வது மறுபடியும் ஒரு டிக்கெட். அதில் இங்கிலீஷில் எடிசன் குளோமேட்டோகிராஃப் கம்பெனி ஒரு ஆளை உள்ளே விடு என்று எழுதியிருந்தது. 7வது சிகரெட் பெட்டியில் இருந்த துர்க்கை படம். அதில் தேவி மகிஷாசுரனை கொல்லுகிறாள். பக்கத்தில் விநாயகருடைய தலை மாத்திரம் தெரிகிறது. உடம்பெல்லாம் மறைந்திருக்கிறது. சின்ன சுப்பிரமணியன் ஒன்று இருக்கிறது. அம்மனுக்கு 16 கைகள் போடுவதற்கு பதிலாக 8 கை போட்டிருந்தது. 8வது 2 சிங்கங்களுடன் ஒரு மனிதன் சண்டை போடுவது போல் ஒரு படம். பத்திரிகையிலிருந்து கத்திரித்தது. 9வது இயேசு கிறிஸ்து மாட்டு கொட்டகையில் பிறந்து வைக்கோல் மேலே போட்டு கிடப்பதாக குழந்தை உருவம் காட்டிய படம். 10வது சாதாரண வருஷத்து மார்கழி மாதம் 18ஆம் தேதி முதல் விரோதிகிருது வருஷத்து சித்திரை மாதம் 16ஆம் தேதி வரையில் ஏகாதசி, ஷஷ்டி, பிரதோஷம், கரிநாள், யமகண்டம், ராகுகாலம், குளிகை காலம், வாரசூலை இவற்றின் அட்டவணை. 11வது இனி மேல்மேலும் அடுக்கி கொண்டு போனால் படிப்பவர்களுக்கு பொறுமையில்லாது போய்விடும் என்ற அச்சத்தால் இங்கு மேற்படி கீழே உதிர்ந்த துண்டு காகிதங்களை பற்றிய முழு விவரங்களும் தெரிவிக்காமல் விடுகிறேன். அதில் அநேகம் கடோத்கஜனுடைய சிநேகிதருடைய மேல் விலாசம். ஒரு சிறு துண்டு காகிதத்தில் குங்குமம் சுற்றியிருந்தது. அது கோயிலில் கொடுத்ததென்றும் அம்மன் பிரசாதம் என்றும் கடோத்கஜன் விளக்கினான். எடுத்துக்கொண்ட விஷயத்திற்கு நேரே வராமல் இத்தனை விவரணங்களை எதற்கென்று நினைக்க தோன்றுகிறதில்லையா? அதையும் கூட தனது பட்டியலில் 11வது ஷரத்தில் பாரதியார் குறித்து விடுகிறார். அந்த காரணத்தால் 7 விவரங்களை அவர் சொல்லாது விடுகிறார். அடுத்து வருவதுதான் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய கருத்திற்குரிய ஷரத்து. இதில் அவன் மந்திரவாத புத்தகத்துள் எழுதியிருந்த வினோதங்களில் சிலவற்றை இங்கு காட்டுகிறேன் என்று பாரதி தொடங்குகிறார். 1. கணபதி மந்திரம். ஓம் கணபதி ஐயும் கணபதி கிளியும் கணபதி ஷவ்வும் கணபதி வா வா சகல ஜனங்களும் ரோகங்களும் சகல லோக சக்தியும் உமக்கு வசியமாவது போலே எனக்கு வசியமாகும் சுவாஹா. அடுத்து பஞ்சாக்கரம். ஹரி ஓம் சிவாய நம. அனுமார் மந்திரம். ஓம் அனுமந்தா ஆஞ்சநேயா நமோ நாராயணாய சிரஞ்சீவியாக காத்து ரட்சித்து வா. கிளியும் ஷவும் என் எதிரிகளை வென்று என்னை கா 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 ஸ்வாஹா. புருஷ வசியத்துக்கான மந்திரம். நிலத்திலே முளைத்தவளே, நீலப்பூ பூத்தவளே, மனத்து கவலை தீர்த்தவளே, மன்னன் சிறை மீட்டவளே, குடத்து தண்ணீர் பாலாக வேண்டும். கோவிந்தராஜா என்னை கண்டா கும்பிட வேண்டும். நான் ஒரு புலியாக வேணும், அவன் ஒரு பசுவாக வேணும். புலியை கண்ட பசு நடுங்கினாற்போல் நடுங்கி ஒடுங்கி வணங்கி நிற்க சுவாகா. இந்த மந்திரத்தை 1000 முறை ஏற்ற வேண்டும். வேளைச்செடியின் வடக்கே போகிற வேரில்
ஞாயிற்றுக்கிழமை சூரியன் கிளம்புகிற சமயத்தில் மஞ்சள் துண்டை கட்டி பதியவாறு 16 விசை மந்திரத்தை ஜபித்து பிறகு வேர் அறாமல் பிடுங்கி வெள்ளித்தாயுதத்தில் மஞ்சளை நீக்கி வேரை செலுத்தி கட்டிக்கொள்ள வேண்டும். அடுத்தது சகல வியாதிகளுக்கும் மந்திரம். ஓம் ரீங் அங் இந்த படிக்கு விபூதியில் எழுதி 1008 உரு ஜபித்து சூடக்கட்டி அதன் மேலே வைத்து கொடுக்க வியாதி தீரும். இது கை கண்டது. சிறங்கு கண்டவுடன் செய்கிற மந்திரம். மசிமா அசினசி மா நசி சிறங்கு நைய மந்திரம். கசினசி கசினசி பழுத்தபின் உடைக்கும் மந்திரம். நஞ்சு பிஞ்சு நாசமதாகி பிஞ்சு நஞ்சு போக ஸ்வாஹா ராஜாவை வசியம் பண்ணும் மந்திரம். வசீகரா வசீகரா ராஜவசீகரா அச்சிட்ட பங்காளா தட்சிணாமூர்த்தி துர்கா தேவதாயே நம. இதற்கு 1008 செய்யவும். மற்றும் ஒரு ராஜவசிய மந்திரம். ஐயும் கிளியும் ஷவ்வும் ஷவ்வும் கிளியும் ஐயும் நவகோடி சித்திர சாயம் நசி நசி சர்வ மூலிகையும் இன்ன ராஜாவும் வசி வசி. இவை யாவும் பாரதியார் கலியுக கடோத்கஜன் கதைக்காக இட்டுக்கட்டிய மந்திரங்கள் அல்ல, வாழ்வில் கண்ட யதார்த்தத்தின் பதிவுகள். என் வாழ்க்கை பயணத்திலும் இவ்வாறு மந்திரம் சொல்லுகிற சாமியார்களை சந்தித்திருக்கிறேன். கண்மூடி தியானித்து கஞ்சா போதையில் வந்த ஒலிகளை குறிப்பாக சொல்ல அவற்றை குறித்து வைத்து கொண்டு அந்த நேரத்தில் அவர்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதனை நம்மிடம் கூறி அதன்படி நித்தியமும் பூசித்து வரவேண்டியது நமது கடப்பாடு என்று சொல்லிவிடுவார்கள். அவற்றுக்கான பலன்களும் கூடவே சொல்லப்படும். கூடவே நம்புபவர்களுக்கு நடராஜா, நம்பாதவர்களுக்கு யமராஜா என்ற எச்சரிக்கையும் தரப்படும். விபூதி மந்திரித்தல், தாயத்து தருதல், தகடு தயாரித்தல் என்று பலவித மந்திர தந்திரங்கள் இந்த மார்க்கத்தில் அடங்கும். யந்திர தகடுகளில் வரையப்படுவதற்காக சில சக்கரங்களும் உண்டு. நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த மந்திரங்கள் பலிக்கவும் செய்திருக்கும். அதன் பலனாய் நல்ல காரியம் இது பலருக்கும் பரவட்டும் என்று அந்த காலத்தில் துண்டு புத்தகங்களாய் அச்சிட்டு கொடுத்தவர்களும் உண்டு. திருவிழா காலங்களில் தெருக்களில் போட்டு கூவி பெற்று பிழைத்தவர்களும் இருந்தனர். இப்போதும் இது தொடரத்தான் செய்கிறது. இனி பாரதியார் கூறும் கதைக்குள் நுழையலாம். பாரதி எழுதுகிறார், இந்த மந்திரங்களை தவிர மேற்படி கலியுக கடோத்கஜனுடைய நோட்புக்கில் இன்னும் இதுபோல 30-40 மந்திரங்களும் பலவிதமான சக்கரங்களும் இருந்தன. அந்த மந்திரங்களையும் சக்கரங்களையும் இப்போது புத்தகத்தில் முழுதும் விஸ்தாரமாக சொல்லப்போனால் நெடுந்தூரம் இந்த வியாசம் அடவுக்கு மீறி நீண்டுவிடும். எனினும் நமது இந்து தர்மத்தையும் மந்திர மகிமையையும் இடைக்காலத்து மூட ராஜாக்களும் அயோக்கிய பூஜாரி பண்டார மந்திரவாதிகளும் எவ்வளவு கேலிக்கிடமாக செய்துவிட்டார்கள் என்பதை விளக்க மேற்கூறிய திஷ்டாந்தங்களே போதும் என்று நினைக்கிறேன். இன்னும் அவனுடைய குறிப்பு புத்தகத்தில் போக போக பெரும் கேலியாக இருந்தது. எனக்கு அவற்றையெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பு ஒரு பக்கம் வந்தது, தலை ஒரு பக்கம் கிருகிருற்று. இந்துக்களுடைய மூல பலமாகிய மந்திர சாஸ்திரத்தை இடைக்காலத்து மூடர் இவ்வளவு சீர்கெடுத்து வைத்திருப்பதையும் அதை தற்காலத்து மூடர்களிலே பலர் நம்புவதையும் நினைக்கும் போது எனக்கு மிகவும் வருத்தம் உண்டாயிற்று என்று எழுதுகிறார். ஆத்திகத்திற்கு எதிரான நாத்திகத்தை கையில் எடுத்துக்கொண்டு பகுத்தறிவு விளக்கம் தருவதற்காக இயக்கங்கள் தமிழகத்தில் உருவாகும் முன்பே பாரதியார் விரித்து விளக்கிய கதை இது. பார்ப்பனர்களாக தங்களை காட்டிக்கொண்டு கோயில் பூசாரிகள் செய்து வரும் ஏமாற்றை பார்ப்பன குலத்தில் தோன்றிய பாரதி பொய்யென்று காட்டியதைப் போல இத்தகு மந்திரங்களை காட்டி மக்களை ஏமாற்றும் போலிகளை அடையாளம் காட்டுவதற்கு சித்தர் மரபிலிருந்து ஒருவர் வர வேண்டும் அல்லவா? தன்னை சித்தராக்கிய குள்ளச்சாமியை கொண்டு வந்து பாரதியார் அங்கே நிறுத்துகிறார். அவர் பாரதியாருக்கு கை கொடுக்கிறார். கதை இப்படி மேலும் வளர்கிறது. அதை நான் பார்வையிட்டுக் கொண்டிருக்கையில் குள்ளச்சாமி என்ற வேதபுரத்து ஞானி வந்தார். அவரிடம் அதை கொடுத்தேன். அவர் அந்த புத்தகத்தை வெளிமுற்றத்துக்கு கொண்டு போனார். அங்கிருந்து நெடுநேரமாக திரும்பி வரவில்லை. என்ன செய்கிறார் பார்ப்போம் என்று சொல்லி நான் எழுந்து வெளிமுற்றத்துக்கு வந்தேன். அங்கே என்னுடன் கலியுக கடோத்கஜனும் வந்தான். அங்கு போய் பார்த்தால் குள்ளச்சாமி அந்த புத்தகத்தில் மண்ணெண்ணெயை விட்டு தீயை கொளுத்தி எரிய விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். குழந்தைகள் பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்த்தனர். எனக்கு சிரிப்பு வந்தது. கடோத்கஜன் கோவென்று அழுதார். குள்ளச்சாமி பெரிய ஞானி என்றும் பரமபுருஷன் என்றும் அவர் செய்தது பற்றி வருத்தப்படக்கூடாது என்றும் சொல்லி நான் கடோத்கஜனை தேர்தல் சொல்லி அனுப்பினேன். போகும்போது அவன் பைக்குள் குள்ளச்சாமியார் ஒரு பொற்காசு போட்டார். நான் ஒரு துண்டு காகிதத்தில் ஓம் சக்தி என்ற மந்திரத்தை எழுதி அவன் பைக்குள் போட்டேன். பொற்காசை கண்டவுடன் கடோத்கஜன் கொஞ்சம் சந்தோஷமடைந்து புன்சிரிப்பு கொண்டான். அப்போது குள்ளச்சாமி சொல்லுகிறார், எல்லாம் தெய்வம், தர்மமே மகா மந்திரம், உண்மைக்கு ஜெயம் உண்டு,
எல்லோரையும் வசப்படுத்த வேண்டுமானால் எல்லோரையும் தெய்வமாக நினைத்து மனத்தால் வணங்க வேண்டும். இந்த விஷயங்களை எல்லாம் இந்த தேசத்தில் பரவும்படி செய் என்றார். கதை முடிந்துவிட்டது. காட்சி இன்னும் மனத்தில் இருக்கிறது. கதையில் வருகிற கலியுக கடோத்கஜன் சொல்லி காட்டுகிற சாமியார்களும் கஞ்சா புகைக்கிறார்கள். களத்தில் இறங்கி உண்மையை நாட்டுகிற குள்ளச்சாமிக்கும் கஞ்சா பழக்கம் உண்டு என்பதை கண்டவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் சித்த மார்க்கத்தில் உண்மை எது பொய் எது என்று துல்லியமாக பிரித்தறிந்து உணர்த்தி காட்டுகிற மெய் அறிவு பாரதியாருக்கு வாய்த்திருக்கிறது. அதற்காக குள்ளச்சாமியை துணை கொள்கிறது. அவர்தம் நுண் அறிவு இந்த கதைக்குள் கலியுக கடோத்கஜன் வைத்திருக்கும் காகிதங்களில் முதற் 10 கண்ட காகிதங்கள், அடுத்த 10 மந்திர குறிப்புகள், இனி இவைபோல் இன்னும் 3-4 பத்துகள் இருப்பதாகவும் சொல்லி காட்டுகிறார் பாரதியார். இவை பொருளற்றவை என்பதை படித்த மாத்திரத்திலேயே புரிந்து கொள்ளும்படியாக வாசகர்களுக்கு உணர்த்தி விடுகிறார் பாரதியார். சமகால அரசியல் ஆன்மீக போக்குகளை உணர்த்த அன்னி பெசன்ட் அம்மையாரின் படம், 8 கை முருகன் படம், இயேசு கிறிஸ்து படம், இவற்றோடு சக்கரம் வரைய வைத்திருக்கும் தகடு என பையில் இருந்த பொருள்களின் பட்டியல் எல்லாவற்றையும் விட பத்திரம், அதாவது கஞ்சா பற்றிய குறிப்பு. இப்படி காட்டி பிழைக்கிற கூட்டம் இன்னும் காவித்துணி கட்டிக்கொண்டு அலையத்தான் செய்கிறது. இதன் ஆபத்தை உணர்ந்து அடையாளம் காட்டுகிற பாரதியார் குள்ளச்சாமியை கொண்டு வந்து நிறுத்தி உண்மையை விளக்கி விடுகிறார். பொருள் தேடி பிழைக்கும் வழிகளில் இதுவும் ஒன்று என்பதால் கோவென்று அழுகிறான் கடோத்கஜன். குறிப்பறிந்து பொற்காசினை அவன் பைக்குள் போடுகிறார் குள்ளச்சாமி. இது அவர்தம் சித்து விளையாட்டுகளுள் ஒன்று. பாரதியோ ஓம் சக்தி என்ற மந்திரத்தை ஒரு காகிதத்தில் எழுதி அவன் பையில் போடுகிறார். மேல் விளக்கம் போல் குள்ளச்சாமி கதை நிறைவில் 4 மந்திரங்களை சொல்கிறார். முன்னர் சொல்லப்பட்ட போலிகளுக்கு எதிராக நிறுத்த பெற்றவை இவை. 4 வேதங்களைப் போல 4 மந்திரங்கள். எல்லாம் தெய்வம், தர்மமே மகா மந்திரம், உண்மைக்கு ஜெயமுண்டு, எல்லோரையும் வசப்படுத்த வேண்டுமானால் எல்லோரையும் தெய்வமாக நினைத்து மனதால் வணங்க வேண்டும். இவைதான் அந்த 4 மந்திரங்கள். உண்மையில் மந்திரம் என்பதுதான் என்ன? முன்னோர் என்று அடிக்கடி பாரதியார் சொல்லுகின்ற முன்னோர்களில் மகத்தான முன்னோடி திருவள்ளுவர். அவர் சொல்லுகிறார், நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். இது நீத்தார் பெருமை அதிகாரத்தின் 28வது திருக்குறள். அவருக்கும் முன்னோடியான தொல்காப்பியர் சொல்லுகிறார் செய்யுளியலில் 17வது சூத்திரத்தில், நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிழந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப. இந்த முன்னோடிகளின் வரிசையில் தன் இருப்பையும் நிலைநிறுத்தி கொண்ட பாரதியார் தன் சொல்லையும் மந்திரத்தன்மையுடையதாய் ஆக்கி தருகிறார். அவரும் நிறைமொழி மாந்தர் தானே. அவர் காட்டும் மார்க்கமும் மந்திரமும் பின்வருமாறு அமைகிறது. கோவிலுக்கு போனாலும் சரி, போகாவிட்டாலும் சரி, தெய்வத்தை கும்பிட்டாலும் சரி, கும்பிடாவிட்டாலும் சரி, பிறரை ஏமாற்றுவதை நிறுத்தினால் தெய்வம் அருள் புரியும். துளி கூட, ஓர் அணு கூட மற்றவர்களை ஏமாற்றுவதே கிடையாது என்று ஒருவன் பரிபூர்ண சித்தி அடைவானேயானால் அவனே ஈஸ்வரன். குருவி, காக்கை, புழு, எறும்பு ஒரு ஜந்துவுக்கும் வஞ்சனை பண்ணக்கூடாது. வஞ்சனை இல்லாமல் ஏதோ உலகத்தில் பிறந்தோர் தெய்வம் விட்டதே வழி என்று ஆற்றின் மீது மிதந்து செல்லும் கட்டை போல் உலக வெள்ளத்தில் மிதந்து செல்ல வேண்டும். அங்கனம் முற்றிலும் பராதீனனாய் எவன் ஈஸ்வரன் மீது சகல பாரத்தையும் போட்டுவிட்டு நடக்கிறானோ அவனுக்கு தெய்வத்தன்மை உண்டாகும். இதில் சந்தேகமே கிடையாது என்று எழுதுகிறார். தெய்வம் நீ என்று உணர் என்று மந்திரம் சொல்லி புதிய ஆத்திசூடியில் கட்டளை பிறப்பித்தவர் அல்லவா அவர். நன்றி.